ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கீரை வந்து சாரணக்கீரை. இது நம்ம கடையும் போது மற்ற கீரை கூட போட்டு நம்ம பண்ணலாம். இங்கே பாருங்கள், இந்த கீரைலாம் நான் வந்து விதையொன்றும் போடல. நான் மாடியிலேருந்து மேலே தூக்கி தூக்கி முத்தின கீரைகளை வீசும்போது அதிலிருந்த பூவிலேருந்து விழுந்த விதையில தானாகவே வந்திருக்கு. நல்லா பச்சை பசேன்னு தண்டு கீரை, அப்புறம் சாரணக்கீரை, குப்பைக்கீரை எல்லாமே இருக்குது. சரி, இதை பறிக்கலான்ட்டு ஒரு டப்பாவை எடுத்துகிட்டு வந்தேன். ஃபஸ்ட்டு வந்து கடையிறக்கீரை மாதிரி பறிக்கலான்னு நினச்சேன். ஆனால் தண்டு சூப்பராக டெண்டராக இருந்ததுனால, எலசாக இருந்ததுனால இந்த டப்பாவில் போட்டால் இது ஏதோ டப்பாவில் செடி நட்ட அளவுக்கு இருக்குது. சரி, இது செட் ஆகாதுன்னு தூக்கி வச்சுட்டு கையிலையே வச்சு பறிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு கட்டு பறிச்சிட்டோம்னா நம்மளுக்கு பொரியல் வந்து நம்ம பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். எலசாக இருக்கிறதையே பார்த்து தேடி தேடி ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற தண்டுக்கீரையெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இங்கே வந்து இந்த தண்டுக்கீரையே வந்து இந்த சம்மரில் கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயமாக தான் இருக்குது. பறிச்சிட்டு கீழே பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் செடியில் ஒரு சூப்பராக ஒரு கத்திரிக்காய் நல்லா வயலட் கலரில் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. இது நம்மளுக்கு 1-2 கிடச்சிதுன்னா நம்ம தக்காளி இது போட்டு சட்னி கடைஞ்சிக்கலாம். தானாகவே வெண்டைக்காய் செடி ஒரு 2-3 வந்திருந்தது பாருங்கள். அப்படியே இடையில களை இருக்குது. இது வந்து காராமணி இல்லைன்னா தட்டக்காய் செடின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. இது வந்து இந்த மாதிரி நம்ம கொழுந்தை வந்து கிள்ளி விடணும். கொழுந்து கிள்ளி விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து பூ வந்து காய் எடுக்கும். இல்லைன்னா அப்படியே கொழுந்து ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால் நான் கொழுந்தையெல்லாம் கிள்ளி தூக்கி வீசிட்டேன். கீரையும் ஒரு கட்டு பறித்து ஃப்ரெஷ்ஷாக வச்சுட்டேன். பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஃப்ரெஷ்ஷுங்கிறது நம்ம தோட்டத்தில் பறித்தாதாங்க அதுக்கு பேர் ஃப்ரெஷ்ஷு. இன்னும் வந்து சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை பாருங்கள், இதுதான் சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரையும் இது வெள்ளை கரிசலாங்கண்ணியும்